அதீத வேகம் இருக்கும் பாத்தீங்களா, அது வஞ்சம் என்ற ஒரு கேரக்டராக இருக்கிறது. வஞ்சம் என்ற இந்த 6 கேரக்டர்ஸ் அப்பதான் நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் பொருள் பற்று குறையும். இந்த உலகத்தில் உயர்ந்தோரும் இல்லை, தாழ்ந்தோரும் இல்லை, பெண்ணுக்கு மட்டும் கற்பு ஆணுக்கு கிடையாது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம அட்டாங்க யோகத்தினுடைய தொடர் செய்திகளை பார்த்து வருகின்றோம். இந்த அட்டாங்க யோகத்துல இயமம் நியமம் குறித்து சென்ற காணொளிகள்ல நம்ம பார்த்தோம். நம்ம தியானம் என்பது எடுத்த எடுப்பிலே நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது படிப்படியாக வளர்ந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருமே சொல்ல வர்றது. அட்டாங்க யோகம் என்பது தியானத்துல மனிதன் ஆழ்ந்த நிலைக்கு செல்வதற்கான எளிய படிநிலைகள் தான் ஒன்றோட ஒன்று அடுக்கப்பட்டு ஒரு 8 படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தேர்ச்சியான நம்முடைய முன்னோர்கள் இந்த உடலை கையாள்வதில் எப்படி சித்த மருத்துவம் உயர்ந்த ஒரு இடத்தை பிடிக்கிறதோ, அதே போல் மனதை கையாள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் வகுத்த இந்த யோக முறைகள் முழுவதும் ஒரு அறிவியல் சார்ந்தும் ஒரு உளவியல் சார்ந்தும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆழ்ந்த ஒரு புலமை மிக்க ஒரு சமுதாயத்தை கொண்ட நாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மன ஓட்டம், பதட்டம், பயம் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல சிக்கி நம்முடைய பிரஞை இல்லாமல் ஒரு வகையான மயக்கத்தில், அறியாமையில், குழப்பத்தில் நாம் இருக்கிறோம். கையில வெண்ணெயை வைத்து கொண்டு ஊர்தோறும் நெய்யுக்காக அலையக்கூடிய மாந்தர்களாக நாம் இருக்கின்றோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல அன்பர்களும் இங்கு பயிற்சிகளை படித்து ஆத்ம விடுதலைக்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் நாமோ மயக்கத்தில் இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த அட்டாங்க யோகம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் இதை பின்பற்ற வேண்டும். இதற்கு ஏதாவது ஒரு ஜாதி அடையாளம் பூசுறதோ, மத அடையாளம் பூசுறதோ அப்படிலாம் தேவையில்லை. யோகம் என்பது மனம் உடைய ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான ஒன்று. இந்த மனதை புரிந்து கொண்டு அதை எவ்வாறு கையாள்வது என்ற யுக்தி தான் யோகம் என்பதை தெரிஞ்சுட்டா இல்ல ரிலிஜியனே தேவை. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மதத்தாருக்கும் மனம் இருக்கிறது. இது மதம் கடந்த ஒரு வகையான ஒரு போக்கு தான் யோகம். இது இந்த ரிலிஜியனுக்குள்ளது இந்த ரிலிஜியனுக்குள்ளது என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. பொதுவாகவே சமயம் என்றால் மனித மனதை சமைத்து பக்குவப்படுத்துவதுதான் சமயங்களினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நம்ம சமயங்களும் மனிதன் நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்துத்தான் எல்லா மதங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மதவாதிகள் இன்றைக்கு அதை ஒரு அரசியல் ரீதியாக முன்னெடுத்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஒவ்வொருவரும் மதத்தை நாம் நேசிக்கின்றோம். ஆனால் அந்த மதத்தில் உள்ள தன்மையை, குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்குது. அன்பு, சகோதரத்துவம், இரக்கம், பரிவு, கருணை என்ற இந்த சித்தாந்தங்களை தான் எல்லா மதங்களும் அவர்கள் செவிவழி செய்திகளாக நீண்ட காலமாக கடத்தி நீங்க கொண்டு வந்திருக்கு. அப்போ நம்ம எந்த அளவு யோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுல நமக்கு ஒரு மயக்கம் இருக்கக்கூடாது.